தமிழ் தேசிய போராட்டத்தின் ஆரம்பகர்த்தாக்களில் ஒருவரான குமாரன் அழைக்கப்படுகின்ற தம்பித்துரை முத்துக்குமாரசுவாமி அவர்கள் அமெரிக்காவில் சென்ற 19ஆம் தேதி காலமானார். 1949ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பிறந்த அவர் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மரணமடைந்திருக்கின்றார். அடுத்த வருடத்துடன் அவருக்கு 76 வயதாகின்றது. 13 வயது காலத்திலிருந்து தமிழ் தேசிய இறக்கும் வரை தமிழ் தேசிய போராட்டத்துக்காக கடுமையாக உழைத்த நபர்தான் முத்துக்குமாரசுவாமி. அவருடைய தலைமைத்துவ ஆற்றல், அவருடைய புலமைத்துவ ஆற்றல், அவருடைய ஆங்கில புலமை ஆற்றல், இதையெல்லாம் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்றே கூற வேண்டும். அமெரிக்காவில் இறுதி காலத்தில் சர்வதேச மன்னிப்பு சபையில் சட்டத்தரணியாக தொழில் புரிந்த அவர் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சில் தமிழ் மக்களுடைய விவகாரங்களை கொண்டு செல்வதில் கணிசமான அளவு உழைத்திருக்கின்றார். அவருடைய செயற்பாட்டு காலம் என்பது தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் ஆரம்பமான காலம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ் அரசியல் வரலாறு என்பது இலங்கையர் என்ற அடையாளத்தை பேணின காலம், இன அரசியலை நகர்த்திய காலம், இன அரசியலை தமிழ் தேசிய அரசியலாக கொண்டு சென்ற காலம், தனிநாட்டு போராட்டத்தை நடாத்திய காலம் என்று பல்வேறு காலகட்டங்களாக வளர்ந்து வந்திருக்கின்றது. இதில் 4வது காலகட்டத்தை ஆரம்பித்தவர்களில் ஒருவர்தான் முத்துக்குமாரசுவாமி. 1965ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் பாரிய எதிர்பார்ப்போடு இருந்த தமிழரசு கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கூட்டரசாங்கத்தை அமைத்ததோடு தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரான திருச்செல்வம் உள்ளூராட்சி அமைச்சராகவும் பதவியேற்றார். பண்டா செல்வா ஒப்பந்தத்தை எதிர்த்து கண்டி யாத்திரை சென்ற ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவை யாழ்ப்பாண நகரத்தில் சப்பரத்தில் ஏற்றி அவர்கள் காங்கேசந்துறை வரை ஊர்வலமாக அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இதனையெல்லாம் பார்த்து சகித்து கொள்ளாத இளைஞர்கள் தமிழரசு கட்சியின் கட்சி அரசியலிருந்து வெளியேறி தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை போராட்டத்தை நடாத்த வேண்டும் என்று 1968ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் விடுதலை இயக்கம் என்கின்ற அமைப்பை உருவாக்கினர். ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம் என்கின்ற அமைப்பை உருவாக்கினர். அந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் வரலாற்றில் கட்சி அரசியலுக்கு அப்பால் உருவான முதலாவது இயக்கம். அது பிரதானமாக 3 தீர்மானங்களை எடுத்தது. ஒன்று, இனிமேல் கட்சியை சார்ந்து செயற்பட முடியாது, கட்சி அரசியலுக்கு அப்பால் ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற தீர்மானம் முதலாவது தீர்மானம். 2வது, இனி சமஷ்டி கோரிக்கை எல்லாம் சரிவராது, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தனிநாடு தான் ஒரே வழி என்று 2வது தீர்மானத்தை எடுத்தார். 3வது தீர்மானம், அகிம்சை போராட்டம் எல்லாம் சரிவராது, இனிமேல் ஒரு தமிழ் மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஆயுத போராட்டத்தை நடாத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தை உருவாக்கியதில் முன்னின்றவர் முத்துக்குமாரசுவாமி. அதனுடைய மத்திய குழுவில் அவர் பிரதான அங்கத்தவராக இருந்திருக்கின்றார். அவரை விட சிவகுமாரன், இலங்கை மன்னன், மகா உத்தமன் போன்றவர்களும் அந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் மத்திய குழுவில் அங்கத்தவராக இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய காலத்தில், இந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் காலத்தில் 2 பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன. ஒன்று, இந்த சிவச ஸ்வீட் டிக்கெட்டுக்கு எதிரான போராட்டம். அன்றைக்கு பாடசாலைகளில் சிவச ஸ்வீட் டிக்கெட் என்கின்ற ஒரு ஸ்வீட் டிக்கெட்டை விற்று அதனால் கிடைக்கின்ற பணத்தினை பின்தங்கிய பாடசாலைகளுக்கு செலவிடப் போவதாக அரசாங்கம் கூறியிருந்தது. தமிழ் மாணவர்களிடமிருந்து சேகரிக்கப்படுகின்ற பணத்தை சிங்கள பிரதேசங்களுக்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் என கண்டித்து அவர்கள் இந்த ஊர்வலத்தை நடாத்தினார்கள். கொக்குவில் சந்தியிலிருந்து
யாழ்ப்பாணம் முற்றவெளி வரை அந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடைபெற்றது. அந்த ஊர்வலத்தினுடைய முடிவில் சிவச சுவித்திக்க நெருப்பு மூட்டி தீ மூட்டி எரிக்கப்பட்டது. இது முதலாவது போராட்டம். இரண்டாவது போராட்டம் அன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக இருந்தது, தமிழ் பகுதிக்கென ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும். அப்போ அந்த தமிழ் பகுதிக்கென பல்கலைக்கழகம் வேண்டும் என்று போராட்டம் நடத்தின அதே வேளையில் அந்த தமிழ் பல்கலைக்கழகம் எத்தகைய பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாக 2 விதமான கருத்துக்கள் இருந்தன. தமிழரசு கட்சிக்காரர் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற மைய மாவட்டமாக திருகோணமலை மாவட்டம் இருப்பதனால் திருகோணமலை மாவட்டத்திலேயே அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும், அந்த பல்கலைக்கழகம் ஒரு தமிழ் பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பிரச்சாரம் செய்தார். வேண்டுமானால் பல்கலைக்கழகங்களுடைய பீடங்களை யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் திருகோணமலையிலும் உருவாக்கலாம் என்கின்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்தார்கள். இதற்கு மாறாக தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் இல்லை, அது ஒரு இந்து பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும், அந்த பல்கலைக்கழகத்தை யாழ்ப்பாணத்தில் உருவாக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். ஈழத்தமிழர் இளைஞர் விடுதலை இளைஞர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டைத்தான் ஆதரித்தார்கள். இதற்காக அவர்கள் திருநெல்வேலி சந்தியில் இருந்து யாழ்ப்பாணம் முற்றவெளி வரை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஊர்வலத்தை நடாத்தினார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வேண்டாம் பல்கலைக்கழகம், திருமலைக்கே வேண்டும் பல்கலைக்கழகம் என்பதே அவர்களுடைய கோஷமாக இருந்தது. அன்றைக்கு திருகோணமலை பல்வேறு சிங்கள குடியேற்றங்களினால் மோசமாக பாதிக்கப்பட்ட போது இந்த பல்கலைக்கழகம் அந்த பாதிப்பை எல்லாம் நிறுத்தும் என்கின்ற கருத்தும் இவர்களிடம் இருந்தது. 1970ஆம் ஆண்டு தேர்தல் வந்தது. தேர்தல்கள் எப்படி இந்த இளைஞர் இயக்கங்களை சிதைக்குமோ அதே போல இந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தையும் சிதைத்த வரலாறு நடந்திருக்கின்றது. இதில் தமிழ் தரப்பு போட்டியிட இல்லை என்று சொன்னால் சிங்கள தரப்பு அல்லது தென்னிலங்கை தரப்பு அந்த இடத்தை கைப்பற்றி விடும் என்கின்ற ஒரு பிரச்சாரம் நடந்தபடியால் இந்த ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் 2ஆக பிரிவடைந்தார்கள். ஒரு பிரிவினர் தமிழரசு கட்சியை சார்பாகவும் ஒரு பிரிவினர் தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்தார்கள். அதனால் இந்த இயக்கம் சிதவடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த தேர்தலில் தமிழரசு கட்சி கடும் பின்னடைவை சந்தித்தது. தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரான அமுதலிங்கம் தன்னுடைய சொந்த வட்டுக்கோட்டை தொகுதியிலேயே தோல்வியுற்ற நிலைமை காணப்பட்டது. இதற்கெல்லாம் பிரதான காரணம் 1965ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியோடு இவர்கள் கூட்டிச் சேர்ந்தவர் தான். 1970ஆம் ஆண்டு கல்வியில் தரப்படுத்தல் முறையை அன்றைக்கு ஆட்சிக்கு வந்த ஸ்ரீமாவோ அரசாங்கம் கொண்டு வந்தது. இதன்படி இந்த பல்கலைக்கழக உயர்கல்வியை பொறுத்தவரை, அது விஞ்ஞான பீடத்தை பொறுத்தவரை தமிழ் மொழி மூலம் மாணவர்கள் கூடுதலான புள்ளிகளும் சிங்கள மொழி மூல மாணவர்கள் குறைந்தளவு புள்ளிகளும் பெறப்பட வேண்டும் என விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து 1970ஆம் ஆண்டு தமிழ் மாணவர் பேரவை என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ் மாணவர் பேரவையை உருவாக்குவதிலும் முன்னின்றவர் முத்துக்குமாரசாமி தான். அதனுடைய மத்திய குழுவில் முத்துக்குமாரசாமி, சிவகுமாரன், அரியரட்னம் போன்றவர்கள் அதில் அங்கம் வகித்திருந்தார்கள். பிரபாகரன், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனும் தமிழ் மாணவர் பேரவையோடு இணைந்து செயற்பட்டார். ஆனால் அவருடைய வயது குறைவு காரணமாக அவர் மத்திய குழுவில் அங்கம் வகிக்க இல்லை. ஆனால் ஒரு முக்கிய உறுப்பினராக செயற்பட்ட நிலைமை காணப்பட்டது. இந்த தமிழ் மாணவர் பேரவையால் ஒரு வலுவான ஆர்ப்பாட்டம் ஒன்று கொக்குவில் சந்தியில் இருந்து யாழ் முற்றவழி வரை நடந்தது. அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த பதீதீன் மஹமத்தினுடைய கொடும்பாவி அங்கே எரிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்துக்காக காலையில் பிரச்சாரம் செய்த போது முத்துக்குமாரசாமியும் சிவகுமாரனும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டு தான் பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். தமிழ் மாணவர் பேரவை தான் இந்த ஆயுத போராட்ட ஆரம்ப செயற்பாடுகளை முன்னெடுக்க தொடங்கினர். அவர்கள் இந்த ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கையை முழுமையாக இழந்தார். அவர்களிடம் பெரிய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கவில்லை. கையெறி குண்டுகளும் காட்டுத்துவக்களும் தான் அவர்களுடைய ஆயுதங்களாக இருந்தன. ஆயுத நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். 1972ஆம் ஆண்டு புதிய அரசியல் யாப்பு வந்தபோது அந்த புதிய அரசியல் யாப்பு எதிர்த்து 3 நாள் பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்தை தமிழர் விடுதலை கூட்டணி நடாத்தியது. அந்த பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் முழுமையாக வெற்றியடைவதற்கு தமிழ் மாணவர் பேரவை காரணமாக இருந்திருக்கிறது.
அதனை மீறி பேருந்துகள் ஓடிய போது அந்த பேருந்துகளுக்கு பெட்ரோல் குண்டுகள் எல்லாம் வீசப்பட்ட நிலைமை காணப்பட்டது. ஆனால் ஒரு கட்டத்தில் தமிழ் மாணவர் பேரவையைச் சேர்ந்த அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்ற நிலைமை காணப்பட்டது. முத்துக்குமார சுவாமியும் மாவ சேனாராயாம் ஒரே விலங்கிடப்பட்டு விமானத்தின் மூலம் 4ஆம் மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டார். 1973ஆம் ஆண்டு இந்த இளைஞர்களை விடுதலை செய்வதற்காக தமிழிளைஞர் பேரவை என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. தமிழிளைஞர் பேரவை 50 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினது. தமிழிளைஞர் பேரவையினுடைய உருவாக்கத்தில் முத்துக்குமாரசாமிக்கு பெரிய பங்கு இருக்கையிலே, ஏனென்றால் அவர் சிறையில் இருந்தவர். ஆனால் தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் அவர் வழங்கியிருந்தார். 1975ஆம் ஆண்டு தமிழிளைஞர் பேரவையில் இருந்து தமிழிளைஞர் பேரவையை தமிழர் விடுதலை கூட்டணி கையகப்படுத்த முனைந்த போது அதிலிருந்து வெளியேறிய இளைஞர்கள் எங்களுக்கு கட்சி அரசியல் வேண்டாம், நாங்கள் ஒரு விடுதலை இயக்கமாக வளர வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து வெளியேறி தமிழீழ விடுதலை இயக்கம் என்கின்ற அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற தற்போதுள்ள டெலோ அல்ல, அது பின்னர் குமாரசாமியால் டெலோவுக்கு அந்த பெயர் கையளிக்கப்பட்டது. அந்த 75ஆம் ஆண்டு அந்த தமிழீழ விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட போது அதன் மத்திய குழுவில் முத்துக்குமாரசாமியும் ஒருவராக இருந்தார். அதில் 5 பேர் இருந்தார்கள். முத்துக்குமாரசாமி, புஷ்பராஜா, வரதராய பெருமாள், தங்கமகேந்திரன், சந்திரமோகன். இந்த 5 பேரில் இன்றைக்கு உயிரோடு உள்ளவர் வரதராய பெருமாள் மட்டும்தான். ஏனையவர்கள் அனைவருமே இறந்து விட்டார்கள். இந்த தமிழீழ விடுதலை இயக்கம் அது தன்னுடைய தலைமைச் செயலகத்தை ஸ்டான்லி வீதியிலேயும் உருவாக்கி இருந்தது. தமிழீழ விடுதலை இயக்கம் உருவாகி சிறிது காலத்திலேயே அல்ஃபிரத் துரையப்பாவினுடைய கொலை இடம்பெற்றதனால அன்றைக்கு முன்னணியில் செயற்பட்ட இளைஞர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். முத்துக்குமாரசாமியும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையிலே அடைக்கப்பட்ட நிலையில் முத்துக்குமாரசாமி, வரதராய பெருமாள், புஷ்பராஜா எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையிலிருந்து வெளியிலே இருந்தவர்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரையில் தங்கமகேந்திரனும் சந்திரமோகனும் தான். அவர்கள் ஒரு ஆயுத இயக்கத்தை கட்டி வளர்க்க வேண்டும் என்பதற்காக புலோலி வங்கி கொள்ளையில் ஈடுபட்டார்கள். அந்த புலோலி வங்கி கொள்ளை பிடிபட்ட போது அனைவருமே கைது செய்யப்பட வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் முத்துக்குமாரசாமி வெளியில் வந்த பின்னர் இந்த வழக்கை வெல்ல வேண்டும் என்பதற்காக தமிழர் விடுதலை கூட்டணியோடு ஒரு வகையான நட்புறவை பேண தொடங்கினார். அதே வேளையில் குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்கள் தாங்கள் பயன்படுத்துவதற்கு இந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பெயரை தர சொல்லி கேட்டபோது அவர் அதற்கு சம்மதித்து அந்த தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற பெயரை குட்டிமணி தங்கத்துறையிடம் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு தமிழீழ விடுதலை இயக்கத்தோடு இணைந்து பணியாற்றின நிலைமை தான் காணப்பட்டது. தங்கத்துறையும் குட்டிமணியும் கைது செய்யப்பட்ட பிறகு தான் இங்கிருப்பது பாதுகாப்பில்லை என கருதி அவர் அமெரிக்காவுக்கு பயணமானார். அமெரிக்காவுக்கு பயணமாகி அங்கு சர்வதேச மன்னிப்பு சபையில் ஒரு சட்டவாளராக தொடர்ந்து பணியாற்றினார். இங்கே இருக்கைக்குள்ள 1977ஆம் ஆண்டு இனக்கலவரம் நடைபெற்ற போது கொழும்பில் இந்து கல்லூரி அகதி முகாமை பொறுப்படுத்தி நடாத்தியவர் முத்துக்குமாரசாமி தான். அந்த அகதிகளை யாழ்ப்பாணம் கொண்டு வருவதற்காக லங்காராணி கப்பலில் அழைத்து வரப்பட்டார்கள். அந்த லங்காராணி கப்பலை பொறுப்பேற்று யாழ்ப்பாணம் வரை அழைத்து வந்தவர் முத்துக்குமாரசாமி தான். இது பற்றி ஈரோஸ் இயக்கத்தைச் சேர்ந்த அருளர் லங்காராணி என்ற ஒரு நாவல் எழுதியிருந்தார். அந்த லங்காராணி நாவலில் வருகின்ற குமார் என்ற பாத்திரம் முத்துக்குமாரசாமி தான். முத்துக்குமாரசாமியை மையப்படுத்தித்தான் அந்த பாத்திரம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேவேளை 1978ஆம் ஆண்டு நினைக்கிறேன் மட்டக்களப்பில் கடும் சூறாவளி இடம்பெற்றது. அந்த சூறாவளியால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது கொழும்பிலும் யாழ்ப்பாணத்தில் நிவாரணப் பொருட்களை ஏற்றி மட்டக்களப்பு கொண்டு சென்று மட்டக்களப்பில் கிட்டத்தட்ட 1.5 மாதம் தங்கியிருந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார். அமெரிக்காவில் இருந்த காலத்தில் கூட இந்த பொறுப்பு கூறல் விடயம் தொடர்பாக ஜெனீவாவுக்கு அடிக்கடி பயணம் செய்து அங்கு தமிழ் மக்களுடைய நியாயப்பாடுகளை சொல்வதில் கூடுதலாக கடுமையாக உழைத்திருந்தார். அதேவேளை அமெரிக்க வெளிநாட்டு அமைச்சோடு இவருக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது. அப்போ தமிழ் மக்கள் படுகின்ற துயரங்கள், தமிழ் மக்களுடைய அரசியல் நியாயப்பாடுகளை வெளிநாட்டு அமைச்சில் உள்ளவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை தமிழ் மக்கள் சார்பாக சில தீர்மானங்களை எடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முத்துக்குமாரசாமி. இவ்வாறு
பதின்ம வயது காலத்தில் இருந்து இறக்கும் வரை தமிழ் தேசிய அரசியலுக்காக அவர் உழைத்திருந்தார். அவருடைய இறுதிச் சடங்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அமெரிக்காவில் இடம்பெற இருக்கின்றது. அதேவேளை அவருக்கான ஒரு அஞ்சலி கூட்டம் ஒன்றை 1ஆம் தேதி திருநெல்வேலி சேர்ந்த மக்கள் திருநெல்வேலி இந்து இளைஞர் சங்க மண்டபத்திலே நடாத்த இருக்கின்றார்கள். அவரை நினைவு கூறுவது தமிழ் மக்கள் அனைவரும் பிரதான கடமையாகும். ஏனென்றால் இவ்வாறானவர்களை நினைவு கூறுவதன் மூலம்தான் தமிழ் தேசிய அரசியலினுடைய வகிபாகத்தை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வதாக இருக்கும். மக்கள் இதில் கவனமாகவும் அக்கறையாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம்.